போந்தன்ற கிராமத்துல ஒரு நாட்டார் தாத்தா இருப்பாரு. அந்த நாட்டார் தாத்தா சொந்தக்காரு யாருன்னு பார்க்க மாட்டாரு. யாரு தப்பு பண்ணாலும் தட்டி கேட்கக்கூடிய நல்ல கேரக்டர், நல்ல குணமுடைய இந்த தாத்தா. அவங்க கிட்ட தான் இது யார் வந்தாலும் பஞ்சாயத்து பண்ணுவாங்க வந்து. அப்பேற்பட்ட தாத்தா கிட்ட அந்த கிராமத்துல வாழக்கூடிய ராமு, ஷாமு அப்படின்ற 2 பேரும் அவங்க அண்ணன் தம்பிங்க. அவங்க நில பிரச்சனைக்காக, "இது என் நிலம், இது உன் நிலம்டா, இது என் பங்குடா, இது உன் பங்குடான்னு" சண்டை போட்டுட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு சண்டை போட்டு அடிதடிலாம் ஆயிடுச்சு. அந்த 2 பேர் என்ன பண்றானுங்க, "சரி வா நம்ம நாட்டார் தாத்தாட்ட போலாம். அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் வாங்க. அவர் கரெக்ட்டா நீதி சொல்லுவாரு. அவர் நியாயமானவரு. வாங்க அங்க போலான்னு" சொல்லிட்டு, அவங்க சொந்தக்காரர்லாம் அந்த 2 பேரும் கூட்டிட்டு ராமையும், ஷாமையும் கூட்டிட்டு அந்த தாத்தா கிட்ட வராங்க. அந்த தாத்தா கிட்ட வந்த உடனே, இந்த தாத்தா விசாரிக்கிறாரு. "என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? சொல்லுங்கப்பா" அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ராமும், ஷாமும் எதிர்ல நின்னுட்டு இருக்காங்க. அந்த ராம் சொல்றான், "ஐயா, இது நான் பயிர் வச்ச இடங்கய்யா. அவன் ஓட்டுறாங்க அந்த இடத்த. அது என் இடங்க. சொன்னா கேட்க மாட்டேன்றாங்க" அப்படின்னு சொன்னான். "சரி, உனக்கு என்ன பிரச்சனை ஷாம் சொல்லு" அப்படின்னு கேட்டாரு அந்த தாத்தா. அதுக்கு அந்த ஷாம் சொன்னான், "தாத்தா, நாட்டார் தாத்தா, அது என் இடம் தாத்தா. நான் பயிர் வச்சேன் தாத்தா அது. என் இடம் தாத்தா. அவன் அவனுதுன்றான் தாத்தா அது. இது என்ன ஒரு அநியாயம் தாத்தா அது" அப்படின்னாங்க. அந்த காலத்துல ரிஜிஸ்டர்லாம் கிடையாது. அவங்க அப்பா, அம்மா இதோட நீ ஓட்டிக்கோ, அதோட ஓட்டிக்கோன்னு சொல்லிடுவாங்க. அப்படியே விட்டதால, அது என் இடமா, உன் இடமான்னு தெரியாத குழப்பத்துல 2 பேரும் சண்டை போட்டுட்டு இந்த தாத்தாட்ட இது மாரி சொல்லிட்டு இருக்காங்க. தாத்தா என்ன பண்ணாரு, உட்கார்ந்தாரு அமைதியா. 5 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து அவர் அனுபவசாலி. இந்த மாதிரி எத்தனை பிரச்சனைகள பார்த்துருக்காரு. எத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டிருக்காரு. அவர் யோசிச்சு பார்த்தாரு. யோசிச்சு பார்த்துட்டு, அவர் அனுபவம் அவ்வளோ அனுபவம். அதான் அனுபவமே தலை சிறந்த ஆசான்னு சொல்லுவாங்க. அந்த அனுபவத்துல, சரி இந்த கிராமத்திலே ரொம்ப விவசாயத்துல சிறந்த வயசான அந்த தாத்தாவ கூட்டின்னு வாங்க. அந்த குப்புசாமி இருப்பான். அந்த குப்புசாமிய கூட்டின்னு வாங்க அப்படின்னாரு. அந்த குப்புசாமி, "என்னப்பா, என்ன சொல்லுப்பா" அப்படின்னு வந்தாரு. இந்த தாத்தா என்ன சொன்னாரு, ஒண்ணும் இல்ல குப்புசாமி. இவங்க 2 பேர் நிலத்துல இருந்தும் அவன் பயிர் வச்சுக்கிற புல்லோ என்னமோ இருக்குது, கையில புல்லு தான் இருக்குது. அந்த புல்ல புடுங்கின்னு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள விட்டு அனுப்புனான் அந்த நீதிபதி தாத்தா. இவன் போனான். 2 பேர் அந்த நிலத்துல சண்டை போட்டுறாங்க நிலத்துல. அந்த நிலத்துலேருந்து பில்ல புடுங்கின்னு வந்தானுங்க. அவன் சொந்த நிலத்துலேருந்து பில் புடுங்கின்னு வந்தானுங்க. இந்த பில்ல இது யாருடைய இடம்னு கண்டுபிடி பார்க்கலாம்ப்பா. இது எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லிட்டு குழப்பத்துல இருக்கிறாங்க எல்லாரும். அப்புறம் தான் அந்த குப்புசாமிய கூப்பிட்டு, வயசான தாத்தாவ கூப்பிட்டு, இத மோந்து பார்த்து, "இது யாருடைய நிலம்? இது யாருடையக்கு சேரும்" அப்படின்னு சொல்லுப்பான்னு சொன்னோனே, அந்த குப்புசாமி தாத்தா என்ன பண்றாரு, அந்த பில்லு நல்லா மோந்து பார்க்குறாரு. இவன் ஷாமுடைய நிலத்துல இருந்ததையும், ராமோட நிலத்துல இருந்ததையும் நல்லா மோந்து பார்த்துட்டு, பொதுவா இருக்கிறதுல சண்டை போட்டுருந்தாங்க அந்த இடத்துல, அந்த இடத்த பில்லையும் மோந்து பார்த்தாரு. மோந்து பார்த்துட்டு, "நாட்டாரே, இத பாரு, இது ராமுடைய நிலத்துல இருக்கக்கூடிய பில்லு வாசனை தான். அவன் என்ன பயிர் வச்சுக்கிறானோ அந்த பில்லு வாசனை தான் அடிக்குது. ஷியாமுடைய நிலத்துல இருக்கிற பில்லு வாசனை அடிக்கல. அப்ப இந்த இடம் ராமுடைய இடம் தான்" அப்படின்னு சொல்லிட்டாருப்பா. இவரும் கரெக்டா சொல்லிட்டாரு பாரு. "இந்த இடம் ராமுடையது தான், உனது கிடையாது. நீ ப்ராடு பண்ற போ" அப்படின்னு சொல்லிட்டாரு. நியாயம், நீதி. அதான் பாருங்க, நியாய நீதியில தலை சிறந்த நாட்டார். அந்த நாட்டாரை விட சிறந்தது அந்த புல்லு. அந்த புல்லு நியாயமா சொல்லிச்சு பாருங்க. அதுதாங்க எப்பயுமே நீதி தாங்க வெல்லும். தர்மம் தாங்க தலை காக்கும். எல்லாருமே தர்மத்தோட இருக்கணும், நீதியோட இருக்கணும், நீதி தவறாம வாழணும். அதுதாங்க தலை சிறந்தது. அது உங்களை எப்பயுமே கை கொடுக்குங்க, கை விடாதுங்க. நீங்க உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும். நீங்களே நினைச்சு பாருங்க.